Good morning, students. Today you are going to learn water, the elixir of life. Sir Chandrasekhar Venkata Raman. Who is this? Sir Chandrasekhar Sir C.V. Raman. His full name is Sir Chandrasekhar Venkata Raman. Was an Indian physicist born in Trichy. Okay. He was born in 1888 and died in 1970. He carried out groundbreaking work in the field of light scattering, which earned him the 1930 Nobel Prize for Physics. He discovered that when light travels a transparent material, some of the deflected changes wavelength. This phenomenon, subsequently known as Raman scattering, results from the Raman effect. And to commemorate it, February 28 is celebrated as National Science Day. In 1954, India honored him with his highest civilian award, the Bharat Ratna. இவர் தான் சர் சி வி ராமன். இவர் வந்து ராமன் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அது மூலம் அவர் ரொம்ப பாப்புலராக அவரை அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் அவங்க February 28 நம்ம வந்து நேஷ்னல் சயின்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து சிவிலியன் அவார்டு, உயர்ந்த அவார்டு வந்து பாரத் ரத்னா அவார்டும் இவர் வந்து வாங்கியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் 1930 he got a Nobel Prize for Physics. In this lesson, the author explains advantages and disadvantages of water. Now read the lesson. Water, the elixir of life, on the importance of water and important natural resource. Man has thrown the ages out in vain for an imaginary elixir of life, the divine Amrita, a draught of which was thought to confer immortality. But the true elixir of life lies near our hands, for it is the commonest of all liquids, plain water. I remember one day standing on the line which separates the Libyan desert from the valley of the Nile in Egypt. பல நூறு வருஷமாக என்ன செய்கிறாங்கன்னா, பல்லாண்டு காலமாக என்ன செய்கிறாங்கன்னா, வாட்டரை வந்து இம்மார்ட்டலை வந்து தேடுறாங்க. டிவைன் அம்ரித்தான அமிர்தம், எது வந்து தெய்வீகமான அமிர்தத்தை தேடிக்கிட்டே இருக்காங்க. அதை கொஞ்சம் அந்த ட்ராட் அதை கொஞ்சம் குடித்தா கூட என்ன ஆகுனா அவங்கள வாழ்க்கையில் வந்து சாகா வரம் கிடைச்ச மாதிரி அந்த மாதிரி மனுஷன் வந்து தேடிக்கிட்டே இருக்கான். பட் த ட்ரூ எலிக்சர் ஆஃப் லைஃப் நியர் அவர் ஹேண்ட்ஸ். ஆனால் உண்மையான எலிக்சர் உண்மையான அமிர்தம் எதுனா நம்மளுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. தட் இஸ் த காமனஸ்ட் ஆஃப் ஆல் லிக்விட்ஸ், பிளைன் வாட்டர். தட் இஸ் த வாட்டர், பிளைன் வாட்டர் தான் உண்மையான அமிர்தம்னு ஆத்தர் சொல்கிறார், சர் சி வி ராமன் சொல்கிறார். ஐ ரிமெம்பர் ஒன் டே ஸ்டாண்டிங் ஆன் த லைன். அவர் வந்து நிற்கிறாரு. எங்கே நிற்கிறாருன்னா, ஒரு சைடு பார்த்தா ஒன் சைடு ஹீ சா த லிபியன் டெசர்ட், அனதர் சைடு ஹீ சா த நைல் இன் ஈஜிப்ட். பிக்சரை பாருங்கள், ஒரு சைடு வந்து டெசர்ட்டாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஈஜிப்ட் இருக்கும். ஆன் ஒன் சைடு வாஸ் விசிபிள் அ sea of billowing sand without a speck of green or a single living thing anywhere on it. ஒரு சைடு பார்க்கும்போது அப்படியே மணல் குமிஞ்சு அப்படியே அந்த லிபியன் டெசர்ட் வந்து தெரியுது. அந்த அதர் சைட்ல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மோஸ்ட் ஃபெர்டைல் மீன்ஸ் வளமான டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ் டு பி ஃபவுண்ட் எனிவேர் ஆன் த எர்த், டீமிங் வித் லைஃப் அண்ட் வெஜிடேஷன். ஒன் சைடு பார்த்தா ஹிஸ் ஆர் டெசர்ட், அனதர் சைடு வந்து எப்படி இருக்குங்க, டென்ஸ்லி பாப்புலேட்டட், நல்லா பாப்புலேட்டட் ஏரியாஸாக இருக்குது, ஃபெர்டைலாக இருக்குது, வளமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டீமிங் வித் லைஃப் அண்ட் வெஜிடேஷன், அந்த பாசனம்லாம் செய்யணும்ல விவசாயத்துக்கு ஏற்க வந்து அந்த இடம் வந்து இருக்குது. What made this wonderful difference? Why it is the water of the river Nile flowing down to the Mediterranean from its source a couple of thousands of miles away. Geologists tell us that the entire soil of the Nile Valley is the creation of the river itself, brought down as the finest silt in its floodwaters from the highlands of Abyssinia and from remote Central Africa, and laid down through the ages in the through which the Nile flows into the sea. என்ன டிஃப்ரென்ஸ், ஒரு சைடு பார்த்தா டெசர்ட்டாக இருக்குது, இன்னொரு சைடு வந்து அது எல்லாமே நைல் தான். அந்த சைடு வந்து நைல் இருக்க பக்கம் வந்து வெஜிடேஷனாக இருக்குது, அந்த சைடு வந்து டெசர்ட்டாக இருக்குன்னு என்ன ரீசன்னா, நைல் ரிவர் தான்
ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியாலஜிஸ்ட் புவியியல் வல்லுநர் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த என்டையர் சாயில் அதிலிருந்து அந்த நதி அடிச்சுக்கிட்டே வரும்ல, அந்த தண்ணியிலேருந்து வர ஃபைனஸ்ட் சில்ட்டு, அந்த நுண் மணல் இருக்கும்ல, அந்த மணலால் வந்து அடிச்சுக்கிட்டே வரும்போது அந்த ஏரியா வந்து நல்ல வெஜிடேஷனாக இருக்குது. அபிஷீனியா அண்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணி அந்த எபிஷீனியா அந்த இடம் பூரா வந்து நல்ல வெஜிடேஷனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரீசன் வந்து நைலோட. Egypt, in fact, was made by its river. Its ancient civilization was created and sustained by the life-giving waters, which come down year after year with unfailing regularity. Ancient civilization, அதாவது தொன்மையான பழங்கால நாகரிகம் வளர்கிறதுக்கும் அந்த ஈஜிப்டு லைஃப் லாங்காக அந்த இடம் வந்து செழிப்பாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன், அப்படியே வந்து அதை தக்க வச்சுக்க, சஸ்டெயின்னா தக்க வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன, ரிவர், நைல் ரிவர் மட்டும்தான் ரீசன் சொல்கிறாங்க. I give this example and could give many others to emphasize வலியுறுத்தி சொல்கிறது, that his common substance which we take for granted in a everyday life is the most potent and most wonderful thing on the face of the earth. காமன் சப்ஸ்டன்ஸ்னால் நம்ம வாட்டரை தான் சொல்கிறாங்க. நம்ம எவ்ரிடே லைஃப்பில் கிடைக்கிற அந்த ஒண்டர்ஃபுல்லான திங் என்னென்னா, இந்த நம்ம எர்த்தில் கிடைக்கக்கூட இந்த வாட்ரு தான் இம்பார்ட்டன்ட். இட் ஹாஸ் பிளேட் எ ரோல் ஆஃப் வாஸ்ட் சிக்னிஃபிகேஷன், வாஸ்ட் மீன்ஸ் பிக் சிக்னிஃபிகேஷன், இன் ஷேப்பிங் த கோர்ஸ் ஆஃப் த எர்த் ஹிஸ்ட்ரி அண்ட் கண்டினியூஸ் டு பிளே த லீடிங் ரோல் இன் த ட்ராமா ஆஃப் லைஃப் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் அவர் பிளானட். வாழ்க்கையே வந்து ஒரு ட்ராமான்னு தானே சொல்லுவோம். எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இது என்ன தேவைன்னா வாட்ரு. அந்த வாட்டரோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜ் ரிமைனிங் ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு இதில் ஃபுல்லாக வரும். நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம்.